பின்னாடி கேமரா அப்படி மாறிக்கிறாங்க. ஓகே தானே? மொபைல் லெஃப்ட் வாங்க. மொபைல் கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்கண்ணா. அண்ணா மொபைல் அந்த மொபைல் அந்த பெரிய உள்ள வருதுண்ணே சார். உள்ள வருது. எல்லாருக்கும் வணக்கம். பண்றது சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல உங்களோட அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து நேரடியாக வந்து கேட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவ்வளோ பாராட்டுக்கள். இதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும். சுரேஷ் ராமாஜி சார், ஏன்னா பல தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் வந்து போய் தியேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன், அது எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு பதிலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லேடிஸ்க்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. பசங்கள்லாம் சூப்பர்னு இன்னைக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது வந்து பாலா சார் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கெரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஐ திங்க் இங்கே வந்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் என்னோட நன்றி. ஏன்னா அமேசிங் ரெஸ்பான்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஐ திங்க் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பும் அந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு லவ்லி ரெஸ்பான்ஸ். நாங்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த தேட்டரில் போய் படத்தை பார்க்க போகிறோம். ரியலி ஹாப்பி தட் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாளையிலிருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு சலசலப்பு பார்த்துருப்பீங்க. அவங்க ரசிகர் மன்றமே ஒரு இதுவாயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு டெக்னிக்கல், அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு டெக்னிக்கல் நெக்ஸ்ட் பண்ண முடியல. அது காலையில் பண்ணிட்டு பேங்க் டைமில் அதை பண்ணிட்டு வேற ஒன்று மேஜராக ஒரு மிகப்பெரிய பெரிய ஹீரோ. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அதுக்காக தான் உழைச்சிங்க. அவ்வளோ பெரிய ஆடியோ டான்ஸ் எல்லாரும் வர வச்சிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல படம் வருதுன்னும் போது நீங்கள் தானே அதை ஃபுல்லாக இறங்கி பார்க்கணும். இந்த ரசிகர்கள் ஒரு செகண்ட் அதை வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னா இல்லை ரைட்டு கரெக்டு. பட் டெக்னிக்கல் எதாவது போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? டெக்னிக்கல் எதாவது போய் நான் போய் என்ன பண்ண முடியாது? அது ஒன்றும் பண்ண முடியாது. 1 hour தாமதமாச்சு தலைவா. இன்னைக்கு படம் வந்துருச்சு. ஆடியன்ஸ் அதை வந்து எல்லாமே அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த டென்ஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிலே பண்ணது நம்ம அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அந்த தண்டனைகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு, கடுமையாக்கணும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். வர படமாக அதான் சொல்லுவோம். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு நாடகமாக சொல்லிட்டு அருண் விஜயன் வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு வந்து கரண்ட் இஷ்யூவா இந்த படம் பேசுது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ஈஸியாக ரீச் ஆயிருக்கு. எல்லாம் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்துல ஓப்பனிங் சீன் அருண் விஜய் சார் கிணத்துல இருந்து தூக்குறீங்க. அந்த ஷாட் 2 இருக்கும். 2 விஷயம் இருக்கும். ஒன்று தந்தை பெரியார் இருப்பாரு, இன்னொன்று விநாயகர் இருப்பாரு. அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா விநாயகரை குளிப்பாட்டிட்டு இருப்பாரு, தந்தை பெரியார் கீழே போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ தந்தை பெரியார் இஷ்யூ சீமாட்டி கீழே போட்டிருக்காரு. அதுக்காக தான் வைக்க சொல்லியிருக்கீங்களா? அதுக்கான காரணம் எல்லாமே வந்து அந்த பாட்டில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த பாட்டை திரும்ப நீங்கள் போய் கேளுங்க, ஆடியோவில் கேளுங்க. கேட்டு நீங்கள் அந்த கேள்வி எனக்கு கேளுங்க. நம்ம ஏன்னா அந்த பாட்டில் அதுக்கான விளக்கம் எல்லாமே சொல்லியிருக்கோம். வணக்கம் வந்து யாருக்கு வணக்கம்? யாருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் தான். சாமியை தூக்கி பேசுறீங்க, பெரியார் அழைக்க பேசுறீங்க. அதான் கேட்குறது, யாருக்கு வணக்கம்? அப்படிலாம் கிடையாது. சாமி மனிதன் தான் தெய்வம். அதாவது சாமியை தூக்கி வச்சு பேசுனா பெரியாருக்கு அப்படிலாம் கிடையாது. மனிதன் முக்கியம். கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை இருக்கு. கடவுள் அதுக்காக யாரோட நம்பிக்கைன்னு யாரும் தர நம்பிக்கை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியும். அது வேற. அதெல்லாம் தாண்டி மனிதன் முக்கியம் தான். அருண் விஜய் மட்டும் எப்பவுமே வந்து டயலாக்ல வேற லெவல் பண்ணுவாரு. எடுத்த உடனே பெரிய ப்ராஜெக்ட் அதுல வந்து டயலாக்கே இல்ல, பேசாமலே சம்பவம் பண்ணியிருக்காருல்ல. டயலாக் பேசி சம்பவம் பண்றதோட பேசாமலே சம்பவம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. 2 விஷயம் பண்ணிருக்கீங்க. சிவாஜி மாதிரி உடற்பயிற்சி செய்ய விடாம ஜெயச்சந்திரன் அண்ணே கொஞ்சம் வெளியே வாங்கினேன். எக்ஸசைஸும் செய்யாம பண்ண வச்சிருக்காங்க. இதுல ஸோ எப்படி இந்த எஃபெக்ட் எடுத்தீங்க? கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த மூட்ல தான் இருப்போம். டக்குனு வீட்டில் அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. படம் பண்ணும்போது எனக்கு ஏன் அதை சொன்னாருன்னு அப்புறம் தான் தெரிய வந்தது.
படம் பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் அருண் விஜய் ஒரு விஷயம் தான் நடக்கும். ஏன்னா பாலியல் வன்புணர்வு பண்றவங்களுக்கு ஆணூருக்கு அறுக்கணுமா அவசியமா? ஏன்னா இப்ப அந்த விஷயம் போயிட்டு இருக்கு சரிங்களா. இன்னும் வந்து யார் அந்த சார் கேட்டுனே இருக்காங்க. அதுல வந்து நீங்க காட்சிருக்கே ஆணூருக்கு அறுக்கிற மாதிரி சரி இப்ப அவசியமா? இந்த ஏன் ஸ்பாயிலரா மக்கள்கிட்ட போய் சரி நான் ஓகே நான் ஏதாவது படத்துல வந்து கேக்குறேன். ஆணூருக்கு அறுக்கிறது அவசியமா? இல்ல அப்படி இல்ல பிரதர். அதுக்கு என்ன, அதாவது ஒரு தனி மனிதனா உள்ள கோவம் வந்து இப்ப எனக்கு தனி மனிதனா எனக்கு ஒரு கோவம் இருக்கும். ஒரு தப்பு பண்ணா இது பண்ணணும், அது சட்டமாக்க முடியாது. அது என்னோட தனி மனித விருப்பம். அதெல்லாம் சட்டமாக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கோவம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு, அதை சட்டமாக்க முடியுமா? முடியாது. அப்படியே அந்த மணி அவனோட கோவம், அந்த கேரக்டரோட கோவம் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது அவனுடைய கோர்ட்ல அவனுக்கு கொடுத்து அதை வந்து நம்ம சட்டமாக்குங்கலாம் சொல்லல, இல்லை இதை கட்டாயப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சார். படம் பிரமாதமா இருக்குது. நீங்க வந்து பிரமாதமா பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்க நடிப்பு தான் படமே, அப்புறம் தான் பாலா இயக்கமே. நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல ஆனா இந்த படத்துல நீங்க ஒரு ஹீரோ இமேஜை கெடுக்கிற மாதிரி அந்த இயற்கை உபாதை சீன் வேணுமா? ரெண்டாவது நீங்க ஒரு ஜிம் பாடியும் கூட, ஜிம் பாடி இந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கேஸ் ரிலீஸ் ஆகாது. அது ஏன் அந்த சவுண்டு நீங்க அதை சொல்லிருக்க கூடாது. அது மட்டும் தான் உறுத்தலா இருக்கு. மற்றபடி படம் பிரமாதமா இருக்கு. இந்த படத்துல ஒரு ஜிம்பாடி இல்லையே இல்ல அது கரெக்ட். இந்த படம் வந்து அவர் வந்து ஒரு விளிம்பில்லை மனிதன் தான். கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இது இருக்கா, நீங்க எல்லாரும் மறக்க முடியாது சார். ஸ்லிம்மா இருக்க பாடிக்கு அந்த மாதிரி சவுண்ட் வராது. இல்லையே என்ன மாதிரி பாடி இருந்தா சவுண்ட் வரலாம். இந்த படத்துல சினிமா இல்ல இது. இல்ல தொப்பை அதுலமா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க எந்த மதத்தை சார்ந்தும் வந்து பாத்தீங்கன்னா புண்படுத்துற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. எந்த மதத்துல ஃபாதரியார் வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில வந்து புட்டு வச்சிருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. ஃபாதரியார் வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில வந்து குங்குமம் வச்சிருப்பாரு. எந்த சர்ச்சில் வந்து ஃபாதரியார் வந்து குங்குமம் வச்சிருப்பாரு? இப்ப நான் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவேன். இல்ல ஃபாதரியார் எந்த நிறைய பாதிகள் அப்படியே ஏற்றுக்கிறேன். அதான் சொல்றோம்ல, கடவுள் நம்பிக்கையா நீங்க பாக்க அவங்களோட உரிமையை கெடுக்கிற மாதிரி இல்ல. உரிமையிலே அதை சொல்றேன். இவங்க தனி மனிதோட நம்பிக்கை யாருமே கெடுக்கக்கூடாது. மதம்ன்றதோ இது வந்து நம்மளோட நம்பிக்கை. எந்த மதமா இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை கெடுக்கக்கூடாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க ஒன்று வேண்டிக்கிறீங்க. என்னுடைய நம்பிக்கை நீங்க கெடுக்கக்கூடாது. அந்த கேரக்டர் வந்து அது வந்து நான் எல்லாமா இருக்கேன்றது. அதெல்லாம் 3 மதத்துல ஒற்றுமையா இருப்பாங்க. நீங்க அப்படிதான் பாக்கணும். நீங்க கிறிஸ்டின் தான் அப்படி இருங்கன்னு நம்ம சொல்லலை. நம்ம இந்த கேரக்டரை தான் நீங்க பாக்கணும். நீங்க எல்லாரும் இப்படி இருங்கன்னு நம்ம எங்க சொன்னாலும் மற்றவங்களும் அப்படி இல்லையே. அவர் ஒரு ஆள் தான் அப்படி இருக்காரு. அவருக்கு அந்த பொண்ணு தான் வச்சு விடுவோம். என்னோட தங்கச்சி தான் அவருக்கு வச்சு விடுவோம். எல்லா சைடுமே அதை ஃபாலோ பண்றாரு ஃபாதரியார். கமல் சார் வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது என் மகள் வந்து எனக்கு வந்து என் மகள் வந்து நான் அதை அழிக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து என் மகளோட நம்பிக்கை, அதை அழிக்க மாட்டேன். அது மாதிரி அந்த பாதிரியாருக்கு அந்த பொண்ணு வைக்கிறாங்க. அது வந்து அவங்க அந்த பாதிரியார் மேல இருக்க அந்த பொண்ணுக்குள்ள நம்பிக்கை, அவருக்கு அது அந்த பொண்ணுக்கு மேல உள்ள பாசம். அது நம்பிக்கையை தான் நீங்க பாக்குறேன். நீங்க அங்கெல்லாம் கடவுள் அதுதான் சொல்றாங்க. மனிதன் பேசக்கூடிய படம் இது. கடவுளோ மற்ற எதையும் பேச மனிதன் பேசக்கூடிய படம். அதனாலதான் ஓப்பனிங்ல பிள்ளையாரையும் நம்ம பெரியாரையும் வந்து சமம் பண்ணி ஆனா எங்களுக்கு ஓவரால் பிடிச்சிருக்கு. பாலா சரியா வரல. பாலா சரியா வரல. ஏன்னா எப்பயுமே வரமாட்டாரு. நீங்க கேட்டா நீங்க காலைல வரல நீங்கல்ல, அதுக்காக நேற்று இரவு நாங்க எடுத்துக்கிட்ட ரிஸ்க் தான். அதை நான் தூக்க முடியல. வேற ஒண்ணு இல்ல. இதே சீன் வந்து எல்லா படத்துலயும் பாலா சார் அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஊனமுற்றோர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறது முக்கால்வாசி அவர் தான் காமிச்சிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஊனமுற்றோர்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. இல்ல யார் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம திரையில வந்து அவங்க வாய்ஸாக தான் நம்ம காமிச்சிருக்கோம். அது பாலா சாருக்கான ஒரு அவர் அதை காட்டணும்னு விருப்பப்படுறாரு. அதை தான் காட்டியிருக்கோம் சார். அவங்க பிளர் பண்ணிருக்கலாம். பாலாசர் படம்னாவே பாலாசர் படம்னாவே ஒரு ஹீரோ வந்து வளர்த்தி எடுப்பாரு. ஆனா உங்களை வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு, ஓடவும் விட்டுருக்காரு. அதுல ஏதாவது வந்து ஸ்பெஷல் என்ன சொன்னாரா பாலாசர்? இல்ல அடிச்சாரா? நிறைய ஹீரோ சொல்லுவாங்க என்ன அடிச்சு கலை வாங்கினாரு. எனக்கு அவர் வேலை வாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை எடுத்துட்டு வராருன்றது. எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு சலிப்போ இதுவோ இல்லை, ஏன் இவ்வளோ பண்றோன்ற ஒரு இதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை பார்த்து பாராட்டும் போது அந்த சந்தோஷத்துக்காக தான் வேலை செஞ்சிருக்கோம். இன்னைக்கு அது நடக்கணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பாலா கரெக்டாக செதுக்கி இருக்காரு நம்மள. இன்னைக்கு அவங்க பார்க்கறது பாலாசரோட விஷயம். சார் நிஜத்திலையும் போலீஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எங்களுக்கு படம் பாக்குறப்ப. ஆனா அப்படி இருப்பாங்களா? இப்படி நிரபராதிய பண்ணி இந்த இடத்துல 500 பேர் இருக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி என்ன இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பான். அதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அது எல்லாரும் இருக்கிறது
செகண்ட் ஹாஃப் வந்து டக்குனு முடிஞ்ச மாதிரி இருந்தது. படம் அந்த டைமிங்காக லென்த் இருந்தா லென்த்தா இருக்குன்னு ஆமா. ஒரு மணி நேரத்துல டக்குனு முடிச்சா. அது சூப்பர்னு சொல்றீங்க. வில்லனுடைய வேணுமா? வில்லனை தேர்தல் கான்செப்ட் சூப்பரா இருந்தது. இந்த சீன் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. அண்ணா கிளைமேக்ஸ் காட்சி இல்லைண்ணா நம்ம சிஸ்டரோட இதெல்லாம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் காட்சி ஏன்னா அது டோட்டலாக வாய் பேச முடியாத ஒருத்தர் அவனோட உணர்வுகளை வெளியில் சொல்லணும் அந்த அது வந்து அப்போ வந்து நாங்கள் பாட்டு கூட கிடையாது, பாட்டு இல்லாமல் நாங்கள் எடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாட்டோட சிங்க் ஆகிருக்கே தவிர அப்போ அந்த பாட்டு இல்லாமல் அந்த வரிகளை என்ன எனக்கு முன்னாடி அப்படிதாங்க இருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது பாலா சார் சார் இயக்கம் சார் அருண் சார் வணக்கம். படம் நல்லா இருந்துச்சு. அதாவது உங்களோட நடிப்பு எல்லாரோட நடிப்பு பாராட்டுறதுக்காக கைதடிச்சு. பட் உண்மையை சொல்றீங்க ரைட், எல்லாமே ஒரு இயக்குனர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. பட் இயக்குனர்ல அந்த பாத்ரூம்ல இருக்கிற காட்சியில அந்த கொடூரமான காட்சிகள் நடக்குது உண்மையில. அது ஒரே ஒருத்தர் வந்து அவங்க இன்னர் கார்மெண்ட்ல கைத்த மாதிரி காமிச்சு மற்றவங்க மேலோட்டமா காமிச்சாங்க. அதுல ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியே ஒரு 5-6 பேர் வந்து அந்த மாதிரி மேலாடைய கட்டுற மாதிரி காமிச்சிங்கன்னா இந்த காட்சி தேவையா? அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னா, ஏன்னா ஒரு பொங்கல் வர படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதை நீங்க பார்த்தபோது என்ன சொன்னீங்களா இல்லையா அவர்கிட்ட? குறைஞ்சது பிளர் பண்ணிருக்கலாம்ல. பண்ணியிருந்தோம், சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சென்சார்லேயே பாதி பண்ணியாச்சு. இதை ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணல. ஏன்னா காலையில் காட்சிகளும் லேடிஸோட தான் படம் பார்த்தோம். எல்லாருமே வந்து அதை எந்த ஒரு ஆட்சி படமும் பண்ணலை. ஏன்னா இது வந்து இது எந்த இடத்துலையும் முகசுழிப்பே இல்லை. ஏன்னா இது வந்து அந்த ஒரு பாதிப்பை நம்ம சொல்லணும். அதுக்கான ஒரு விஷனாக தான் அது இருந்துச்சு தவிர எங்கேயுமே யாருமே எந்த ஒரு எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ அதனால் அருண் சார் எல்லாருமே வந்து பார்க்குற ஹீரோயினை உண்மையாலுமே எத்தனை தடவை அடிச்சீங்க? துணியை வச்சு ஹீரோயினை எத்தனை தடவை அடிச்சீங்க? ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. துணியை போட்டு கும்முன்னு குத்துறீங்க. எல்லா ஷாட்லயுமே அடிதான். ஒரிஜினலாக அடிக்கிறோம். அருணா எல்லாருக்கும் ரீசெண்டா இப்போ ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது என்ன, சிறுமிகளையும் பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அறிவிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மசோதா ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, வரவேற்கிறீங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? வரவேற்கத்தக்கதான். எப்போதுமே ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வேணும்ன்றதான் எல்லாருமே கேட்கணும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இதுதானே காமன் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த தவறுகள் நடக்கிறத நம்ம தடுக்கலான்றது இந்த படத்துலையும் எண்டில் என்ன இருக்குது. நிறைய பேர் ஏன் இதை வந்து ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது போல்டான ஒரு விஷயம். அப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? என்னன்னா போன வரைக்கும் மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. சுரேஷ் கமச்சர், நீங்க இது வரைக்கும் வெளியிட்ட படங்கள்லாம் இது எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா பாக்குறாங்க. வரவேற்பு எப்படி படம் வந்து நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுப்பேன். அது உங்களுக்கு சம்டைம் பிடிக்காம போகும். எனக்கு ஒரு வேலை கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சது எல்லா படமே மக்கள் என்ன சொன்னாங்க? மக்கள் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. மக்கள் பிடிக்கல. மக்கள் நீங்கள் மக்கள் தானே. பத்திரிகையாளர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. படத்துல வந்து எப்போ படம் பார்ப்பாரு? நாளைக்கே ஒரு பெரியார் வேணாண்டாரு. தேங்க்யூ ஸோ மச். பொங்கல் நல்லா. லாஸ்ட் ஒரு கொஸ்டின், படத்துல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல கலாச்ச மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது, அந்த கிரைம் சீன். அப்ப நீங்க ப்ரொமோஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் டிபெண்ட் பண்ணி பேசுறீங்க. பட் பாலா சாருக்கு எடுத்து கலாய்க்கலையே, அந்த கலாய்ச்ச மாதிரி இல்ல கான்ஸ்டபிள் ஒருத்தர் கலாய்ப்பாரு. சில விஷயங்கள் சொல்லுவோம். அது அவரை நம்ம எத்தனை பேர் மினிஸ்டர் கலாய்க்கிறோம், போலீஸை கலாய்க்கிறோம், அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாரோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். படத்தை வந்து இன்னும் எல்லா ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ பிரதர்ஸ். தேங்க்யூ.